அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தாவரவியல் மற்றும் உயிரி தாவரவியல் பாடப்பிரிவில் பாடம் 9 பயிர் பெருக்கம். இந்த பயிர் பெருக்கம் என்ற தலைப்பு பார்த்திங்கன்னா பொருளாதார தாவரவியல் அப்படின்ற தலைப்பு கீழே கொடுத்துருக்காங்க. பொருளாதார தாவரவியல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனிதர்களுக்கும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி நாம் படிக்கிற ஒரு பிரிவு தான் நம்ம பொருளாதார தாவரவியல்னு சொல்கிறோம். இது மனிதர்களுக்கு பயன்படும் மருத்துவ தாவரங்கள், உணவு தாவரங்கள் மற்றும் பிற தேவைகளுக்காக பயன்படும் தாவரங்களை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு உறுதுணையாக இருக்குது. எது மட்டும்தான் இந்த பாடத்தில் இருக்கான்னா இல்லை, இதுக்கப்புறமா பயிர் பெருக்கத்தில் என்னெல்லாம் நடைமுறைகள் இருக்குது, படிநிலைகளில் புதிய தாவரங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது, அதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு. எப்படி மனிதர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தன்னுடைய உயிர் வாழ கண்டிப்பாக எப்போதும் தாவரங்களை சார்ந்திருக்கின்ற சூழ்நிலையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. உணவுக்காக மட்டும் இல்லை, பல்வேறு பொருட்களுக்காக மனிதன் எப்போதும் தாவரங்களோடு பின்னி பிணைந்த தொடர்பை கொண்டிருக்காங்க. இப்போ நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற நிறைய வகையான பயிர் தாவரங்கள் காட்டு பயிர்களாக இருந்து முன்னோர்களால் பயிரிடப்பட்டு இப்போ நம்ம பயன்படுத்த தாவரங்களாக இருக்குது. அப்போ முன்னோர்களும் இந்த பயிர் பெருக்க முறைகளை கையாண்டிருக்காங்க. இப்போ நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எப்படி நம்முடைய நாகரிக வளர்ச்சி நடந்ததுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது தாவரங்களை வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துதல். தாவரங்களை வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துதல் என்பது தாவரங்களை கையாளுதல், அதாவது தாவர சிற்றினங்களை மனிதன் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருகின்ற நிகழ்ச்சிக்கு பேர் தாவரங்களை வளர்ப்பு சூழலுக்கு கொண்டு வருதல் அப்படின்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு விரும்பும் பண்பு கொண்ட ஒரு தாவரங்களை கவனமாக தேர்ந்தெடுத்தல், அடுத்து மரபு பண்புகளை மாற்றி அமைத்தல், அதை கையாளுதல். இந்த 3 படிநிலைகள் மூலமாக மக்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய மாதிரி புதிய தாவர வகைகளை உருவாக்கி தராங்க. இதனால் தாவரங்கள் மூலமாக மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் மற்றும் பல்வேறு பொருட்கள், பயனுள்ள பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. அப்போ புதிய சூழலுக்கு கொண்டு வரப்படுகின்ற அந்த தாவரங்கள் என்னென்ன வகையான பண்புகளை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, பல்வேறு சூழல் காரணிகளுக்கு ஏற்ப தகவமைப்பு கொள்ளுதல் மற்றும் பரவலான புவி பரப்பில் வளரும் தன்மை, ஒருமித்த மற்றும் சீரான முறையில் பூத்தல் மற்றும் காய்த்தல், விதை சிதறல் மற்றும் விதை பரப்பல் இல்லாமல் இருத்தல், அடுத்து கனிகள் மற்றும் விதைகளினுடைய அளவு அதிகரித்தல், பல வருட தாவரங்களிலிருந்து ஒரு வருட தாவரமாக மாற்றுதல், அடுத்தது அதிக விளைச்சல் தரக்கூடிய தாவரங்கள், பயிர் பெருக்க முறைகளில் மாற்றம், அதிக நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு தன்மை, விதையற்ற கனிகளை கருவுரா கனிகள் மூலம் உருவாக்குதல், நிறம், தோற்றம் மற்றும் உண்ணும் தன்மை ஆகியவற்றில் ஊட்டச்சத்துக்கள் அதிகரித்தல். இந்த பண்புகள் எல்லாம் நாம் கையாளும் போது தாவரங்களில் புதுசாக சேர்க்கப்படுது. அப்போது வேளாண்மை எப்போ தோன்றி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வேளாண்மையானது மிக தொன்மையான அமைப்பிலிருந்து வேளாண்மை செய்யப்படுகிறது என்பதற்கான தொல்லியல் ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்னர் டைக்ரிஸ் மற்றும் யூஃபரேட்ஸ் நதிப்படுகைகளுக்கிடையே பிறை சந்திர வடிவ செழுமை பகுதி இருந்ததாக அதற்கான ஒரு புகைப்படம் நமக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. படம் எண் 9.1. இதில் பார்த்திங்கன்னா பிறை வடிவ செழுமை பகுதி, அதாவது விவசாயம் மிக முன்னாடி காலத்திலிருந்து நம்மளால் பின்பற்றப்பட்டு வருகிறது அதை சொல்வதற்கான படம், அதுக்கான தொல்லியல் ஆய்வு செய்த படம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் பிறை வடிவ செழுமை பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை வல்லுநர்கள் தியோப்ராஸ்டஸ் போன்ற பல்வேறு நபர்கள் சேர்ந்து பயிர் தாவரங்கள் எவ்வாறு தோன்றியிருக்கக்கூடும், அவற்றை நாம் எப்படி வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்த வேண்டும், அது மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கான வழிகளை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இயற்கை வேளாண்மை. இயற்கை வேளாண்மை என்பது பழைய பாரம்பரிய விவசாய முறையை நாம் இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் இப்போ நவீன விவசாயம்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லாமல் புதிய முறைகள் இருந்தாலும் பழமையான விவசாயம் திரும்பவும் இப்போ மீட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மீள் நிலைத்த மண் வளம், அடுத்தது சூழல் வளம், சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்கும், அதே மாதிரி மக்கள் வளம். இந்த 3த்துக்காகவும் நாம் என்ன பண்ணுறோன்னா பாரம்பரிய விவசாய முறையை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த வகையான விவசாயம் நம்ம இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இயற்கை வேளாண்மை
என்னெல்லாம் அதில் வந்து பயன்படுத்துகிறாங்க, வேளாண் இடுபொருட்களை வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி வட்டார சூழல் நடைமுறைகளை பின்பற்றி தாவர பயிர்களை வந்து மேற்கொள்வாங்க. அதனால் நம்ம அதை வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை வேளாண்மையில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது உயிரி உரங்கள். அதாவது வேதி உரங்களுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா உயிரி உரங்களை பயன்படுத்துகிறோம். இப்போ உயிரி உரம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உயிரி உரம் என்பது உயிருள்ள அல்லது ஒரு மறை உயிர் செல்லினுடைய செயலாக்கம் மிக்க நுண்ணுயிரி ரகங்கள்லேருந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு உரம் தான் நம்ம உயிரி உரம்னு சொல்கிறோம். இந்த உயிரி உரம் நம்ம எப்படி தாவரத்துக்கு போடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, விதை மூலமாக, அதாவது விதையில் மேல் பூச்சா அதை பூசி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா தாவரத்தை விளைவிக்கும் போது மண்ணோட கலந்து அது கூட சேர்த்துருவாங்க. இடுபொருளாக நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா தாவரத்தினுடைய அந்த மண்ணில் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்தினுடைய அளவு அதிகரிக்கிறது. தாவரங்கள் அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு கொள்வதற்கு உதவி செய்கிறது. இந்த உயிரி உரங்கள் பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று நுண்ணுயிரி வளர்ப்பு உரம், உயிரி உட்புகுத்திய உரங்கள், பாக்டீரியா உட்புகுத்திய உரங்கள் சொல்லிட்டு 3 வெவ்வேறு வகையான உரங்கள் காணப்படுகிறது. இவங்களோட பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சாதாரணமாக இருக்கிற வேதிப்பொருட்களை விட இந்த உயிரி உரங்கள் பார்த்திங்கன்னா நைட்ரஜனை நிலைநிறுத்துவதிலும், பாஸ்பேட்டை கரைப்பதிலும், செல்லுலோஸை சிதைப்பதிலும் மிக்க செயல்திறன் மிக்க கொண்டவையாக காணப்படுகின்றது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நம்ம எந்த நிலத்தில் போடுறோமோ அந்த நிலத்தினுடைய மண் வளத்தை அதிகரிப்பதோடு மட்டும் அல்லாமல் அந்த தாவரங்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மண்ணில் காணப்படக்கூடிய நுண்ணுயிரிகளுடைய எண்ணிக்கை பெருக்கம் செய்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நல்ல வளத்தன்மையானது மேம்படுத்தப்படுகிறது. அப்போ அதுக்காக நாம் வேதிப்பொருட்களுக்கு பதிலாக கண்டிப்பாக உயிரி உரங்களை பயன்படுத்தணும். இப்போ உயிரி உரங்களாக என்னெல்லாம் பொருட்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணை படம் எண் 9.3 உயிரி உரங்களின் வகைப்பாடு. இதில் வகைகள் இருக்குது. என்னென்னா தனித்து வாழும் உயிரினங்கள், கூட்டு வாழும் உயிரினங்கள். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்க, உயிரி உரங்கள் என்ன மாதிரி செயல்படுதுன்னு சொல்லிட்டு. உயிரி உரங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல நைட்ரஜனை நிலைநிறுத்தும், இரண்டாவது பாஸ்பேட்டை வந்து சிதைக்கும், மூன்றாவது வந்து செல்லுலோஸை சிதைத்தல். 3 செயல்கள் இருக்குது. அந்த 3 செயல்கள்லையும் என்னென்ன விதமான நுண்ணுயிரிகள் பங்கேற்குது, அதோடைய பெயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிறது வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தும் உயிரி உரங்கள். இது பார்த்திங்கன்னா தனி உயிரிகள், அதாவது கூட்டு உயிராக பிற தாவரங்கள் இல்லாமல் தனித்து இருந்து மண்ணினுடைய வளத்தை அதிகரிக்க உதவி செய்கிறது. இதில் இருக்க எடுத்துக்காட்டு உயிரினங்கள் பார்த்திங்கன்னா அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரீடியம், அனபினா மற்றும் நாஸ்டாக். கூட்டுயிர் வாழ்க்கை முறைனா பிற தாவரங்களுடைய வேர் முடிச்சுக்களில் கூட்டுயிரியாக வாழ்ந்து வளிமண்டல நைட்ரஜன் நிலைநிறுத்தி மண்ணுக்கு சேர்க்குது. அதை நம்ம 2 தாவரங்கள் பேர், பாக்டீரியங்கள் பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரைசோபியம், இன்னொன்று அனபினா அசோல். அடுத்தது இணை கூட்டுயிர் முறை வாழ்க்கை. இதில் பார்த்திங்கன்னா அசோஸ்பைரில்லம் இருக்குது. அடுத்தது பாஸ்பரஸை கரைக்கும் உயிரினங்கள். இதில் இருக்க பாக்டீரியங்கள் பார்த்திங்கன்னா பேசில்லஸ் சப்டிலிஸ், சூடோமோனாஸ் ட்ரையேட்டா போன்ற பாக்டீரியங்கள் பாஸ்பரஸை கரைக்கும். அடுத்து பூஞ்சையில் பார்த்திங்கன்னா பெனிசிலியம், ஆஸ்பர்ஜில்லஸ் போன்றவை பாஸ்பரஸை கரைக்கும் உயிரிகளாக காணப்படுகிறது. பாஸ்பரஸை திரட்டும் உயிரினங்களில் பார்த்திங்கன்னா ஆர்பெஸ்குலார் மைக்கோரைசா, இது குளாமஸ் மற்றும் ஸ்குட்டலோஸ்போரா போன்ற பூஞ்சைகளிலிருந்து நமக்கு பெறப்படுகிறது. அடுத்து புறவேர் பூஞ்சை பார்த்திங்கன்னா அமானிடாலிருந்து நம்மளுக்கு பாஸ்பரஸை நிலைநிறுத்தும் தன்மை கிடைக்குது. அடுத்து நுண் ஊட்டச்சத்துக்களான உயிரி உரங்கள் பார்த்திங்கன்னா சிலிக்கேட் மற்றும் துத்தநாக கரைப்பான்கள் பேசில்லஸ் என்ற பாக்டீரியத்துலேருந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ரைசோ பாக்டீரியா பார்த்திங்கன்னா சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ் என்ற இதிலிருந்து நம்மளுக்கு சூடோமோனஸ் என்ற பொருள் வந்து கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா ரைசோபியம் கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரைசோபியம் அப்படின்ற ஒரு உயிரி உரம். இந்த ரைசோபியம் என்ற உயிரி உரம் பார்த்திங்கன்னா இது ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துகின்ற பாக்டீரியா. அந்த ரைசோபியத்தை கொண்டுள்ள உயிரி உரத்துக்கு பேர் ரைசோபிய உயிரி வளர்ப்பு உரம் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் இதை நம்ம என்ன பண்ணுறோம், நெல் வயல்களில் பயன்படுத்துகிறோம். இந்த ரைசோபியம் இருக்கிற அந்த உயிரி உரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நெல் வயல்களில் போடும்போது அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை என்ன ஆகும்னா அதிகரிக்கும். அது மாதிரி அதிகரிக்கும் போது அந்த பாக்டீரியங்கள் என்ன பணியை செய்யுதுன்னா தாவரங்களால் நேரடியாக நைட்ரஜனை பயன்படுத்த முடியாது. அப்போ அந்த மாதிரி நைட்ரஜனை பயன்படுத்தக்கூடிய நைட்ரஜனாக மாற்றி மண்ணில் அதோட அளவை வந்து சேர்க்குது. அப்போ மண்ணினுடைய வளம் நைட்ரஜன் சத்து மிக்கதாக மாற்றப்படுகிறது. அதுக்கு வந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியா வந்து உதவி செய்யுது. இப்போ இந்த நெல் வயல்களில் நாம் இந்த ரைசோபியம் பாக்டீரியாவை இடும்போது 15லேருந்து 40% வரை நம்மளுக்கு வந்து விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அசோலா. அசோலா என்பது பார்த்திங்கன்னா ஒரு நீர்வாழ் பெரணி, தனித்து மிதக்கும் தன்மை கொண்டது. இது பார்த்திங்கன்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தும் தன்மை கொண்ட
அனபினா அசோலே அப்படின்ற நீலப்பசும் பாசினுடைய உடலுக்குள்ள கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துது. இதோட பணியும் என்னன்னா நைட்ரஜன் நிலைநிறுத்துகின்ற பணியை தான் செய்யுது. இது என்ன பண்ணுதுன்னா நெல் சாகுபடி செய்யும் நிலங்கள் அதை போடும்போது ஒரு அளவு இருக்குது. ஒரு ஹெக்டருக்கு 40 கிலோகிராம்லேருந்து 60 கிலோகிராம் அளவுக்கு நம்ம அசோலாவை போட்டோம்னா நெல் பயிர் வளரும் போது அது கூட சிதைந்து அதுக்கு தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை வந்து அந்த தாவரங்களுக்கு கொடுக்குது. அப்போ நம்மளுக்கு விளைச்சல் பார்த்திங்கன்னா அதிக அளவு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்பெஸ்குலார் வேர்பூஞ்சை. ஆர்பெஸ்குலார் வேர்பூஞ்சை என்பது இது பார்த்திங்கன்னா மூடு விதை தாவரங்களின் வேர்களில் கூட்டுயிர் வாழ்க்கை நடத்தும் ஒரு ஃபைகோமைசிஸ் பூஞ்சை. இது பார்த்திங்கன்னா மண்ணில் அதிகமாக உள்ள பாஸ்பேட்டுக்களை கரைக்கும் திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கு நோய் எதிர்க்கும் திறன், சாதகமற்ற சூழ்நிலையை தாங்கும் திறன், அப்புறம் நிலத்தில் நீர் இருப்பதை உறுதிப்படுத்துகின்ற செயலை வந்து செய்யுது. இதோட பணிகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு படத்தில் கொடுத்துருக்காங்க. படம் எண் 9.6 ஆர்பெஸ்குலார் வேர்பூஞ்சையினுடைய பயன்கள். இது என்ன மாதிரி தாவரங்களுக்கு உதவி செய்யுது? முதல் பயன் பார்த்திங்கன்னா வேர் தூவிகளின் வழியாக சத்துக்கள் கடத்தப்படுதல், பாஸ்பேட்டை சிதைக்கும் மையம், கனரக உலோகங்களின் நச்சுத்தன்மையை தாங்கும் திறன், வேரை தாக்கும் நோய் காரணிகளை எதிர்க்கும் திறன், ஏஎம்எஃப் வழியாக சத்துக்களை கடத்துதல், வறட்சி மற்றும் உவர்த்தன்மை தாங்கும் திறனை அதிகரித்தல் போன்ற பல்வேறு பயன்களை தாவரங்களுக்கு அளிக்கிறது. இது உயிரி உரங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது கடற்பாசி திரவ உரம், அதாவது சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர். இது என்ன பார்த்திங்கன்னா கடற்பாசி திரவ உரம்ல பெரும் ஊட்டகங்கள் மற்றும் நுண்ணூட்டக சத்துக்கள் மட்டும் இல்லாமல் தாவர வளர்ச்சி பொருட்களான ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் ஆகியவை அதில் கலந்துருக்கு. பெரும்பாலும் கடற்பாசி உரமானது கெல்ப் எனப்படுகின்ற ஒரு வகை பாசி. அதாவது அது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் வளரும்னா 150 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய அந்த பாசியிலிருந்து இந்த திரவ உரத்தை வந்து தயாரிக்கிறாங்க. அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது? இந்த கடற்பாசி திரவ உரத்தில் இருக்க அல்ஜினேட் அப்படின்ற பொருள் பார்த்திங்கன்னா மண்ணு கூட சேர்ந்து அந்த உலோகங்களோட வினை புரிந்து நீண்ட குறுக்கே இணைந்த பெரிய பாலிமர்களை உருவாக்குது. அப்போ இந்த பாலிமர்கள் மண்ணில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மண்ணை வந்து சிறு சிறு துகள்களாக மாற்றுவதோடு மட்டும் அல்லாமல் மண்ணுக்கு நீர் கிடைக்கும் போது அந்த நீரோட ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. அப்போது இந்த பாசி திரவ உரத்தில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா 70க்கும் அதிகமான கனிமங்கள், வைட்டமின்கள் மற்றும் நொதிகள் மற்றவை அதிக அளவு காணப்படுகிறது. பெரும்பாலும் இது பார்த்திங்கன்னா நோய் மற்றும் உறைபனியை தாங்கும் திறனை தாவரங்களுக்கு அளிக்கிறது. இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா தாவரங்கள் கடற்பாசி திரவ உரத்தில் அந்த விதைகளை ஊற வச்சு நம்ம விதைக்கும் போது விதைகள் வேகமாக முளைப்பதோடு மட்டும் இல்லாமல் அதோடைய வேர் தொகுதியானது வேகமாக வளர்வதை இது தூண்டுகிறது. அடுத்து நம்ம பார்க்குறது உயிரி பூச்சிக்கொல்லி. உயிரி பூச்சிக்கொல்லினா என்ன? இப்போ சாதாரணமாக ஒரு நிலத்தில் நம்ம பயிர் வைக்கும்போது தாவரங்களை வந்து பூச்சிகள் தாக்கும். அப்போ பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணுவோம்? வேதிப்பூச்சி பொருட்களை வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா? அதுக்கு மாற்றாக நம்ம பயன்படுத்துகிற பொருட்களுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உயிரி பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்கிறோம். உயிரி பூச்சிக்கொல்லி என்பது உயிரிகளை அடிப்படையாக கொண்ட தாவர நோய் உயிரிகளை கட்டுப்படுத்தும் பூச்சிக்கொல்லி உயிரி பூச்சிக்கொல்லி என்று அழைக்கப்படுகிறது. அப்போது வேதிப்பொருளை நம்ம பயன்படுத்த தேவையில்லை. அதே மாதிரி செயற்கை பூச்சிக்கொல்லிகள் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. அது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மண்ணோட பாதிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, மனித உடல் நலம் பாதிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ஒரு வழிமுறை தான் உயிரி பூச்சிக்கொல்லி. இதனால் நமக்கு நோய் உயிரி மேலாண்மையில் ஒரு முக்கியமான காரணியாக இந்த உயிரி பூச்சிக்கொல்லியானது காணப்படுகிறது. அதில் நம்மளுக்கு வகைகள் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பெரும்பாலும் உயிரி பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைகோடெர்மா அப்படின்ற ஒரு சிற்றினம். அது பார்த்திங்கன்னா மண்ணிலும் வேர் தொகுதியிலும் காணப்படுகின்ற ஒரு பூஞ்சை. இந்த பூஞ்சையானது என்ன பண்ணுன்னா வேர் மற்றும் மண் சுற்றுச்சூழல் நெருங்கிய தொடர்பு கொண்டது. அது என்ன பண்ணுன்னா தாவரங்களுக்கு உயிரி கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்குது. ஏன் இதை நம்ம அதிக அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னென்ன பணியை தாவரங்களுக்கு செய்யுதுன்னா, முதல்ல தாவர நோய்களை கட்டுப்படுத்துதல், வேரின் வளர்ச்சி பெருக்கத்தை திறம்பட மேம்படுத்துகிறது, பயிர் உற்பத்தி, உயிரற்ற காரணிகளின் இறுக்கத்தை தாங்கும் திறன். அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நீர் இல்லாமல் இருக்கும்போது பாதிப்பு, அப்புறம் வெப்பம் அதிகரிக்கும் போது அப்போ உயிரற்ற காரணிகளால் ஏற்படும் இறுக்கத்தை தாங்கும் திறன்,
சத்துக்களை உள்ளெடுத்தல் மற்றும் பயன்படுத்தல் இந்த திறன்கள் எல்லாம் அந்த பயிர்களுக்கு தர்றதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகோடெர்மா அப்படின்ற பூஞ்சையை உயிரி பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பியூரியா அப்படின்னு ஒரு சிற்றினம், இது பார்த்திங்கன்னா மண்ணில் இயற்கையாக வாழக்கூடிய ஒரு பூச்சி நோயுயிரி பூஞ்சை, இதுவும் ஒரு பூஞ்சை தான். இது என்ன பண்ணுன்னா கணுக்காலி சிற்றினங்களில் ஒட்டுண்ணியாக வாழ்ந்து வெள்ளை மஸ்கர்டைன் நோயை தாவரத்தின் வளர்ச்சி பாதிக்காதவாறு ஏற்படும். சரி, இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பூஞ்சையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலான்னா தக்காளி தாவரத்தில் ரைசப்டோனியா சொலானி அப்படின்ற பூஞ்சையினால் உருவாக்கப்படுகின்ற நாற்று மடிதல் நோயை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அப்போ 2 பூச்சிக்கொல்லிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ட்ரைகோடெர்மா, இன்னொன்று பியூரியா சிற்றினம். உயிரி பூச்சிக்கொல்லிக்கு அடுத்தது தழை உரமிடல். தழை உரமிடல் என்பது தழை உர பயிர்களை வளர்த்து அவற்றை நேரடியாக வயல்களில் இட்டு உழுவது தழை உரமிடல் என்று அழைக்கப்படுகிறது. எதுக்காக நாம் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வயலில் பார்த்திங்கன்னா தழைச்சத்துன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன் சத்து அதிகரிப்பதற்காக நாம் இந்த தழை உரங்களை விவசாய நிலத்தில் வந்து பயன்படுத்துகிறோம். இதோடு மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுதுன்னா மண்ணினுடைய அமைப்பு அதோடைய இயற்பியல் காரணிகளை வந்து மேம்படுத்தப்படுகிறது. அப்போ பெரும்பாலும் என்னென்ன வகையான தாவரங்கள் தழை உரமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது குரோட்டலேரியா ஜங்ஷியா, அதாவது சணப்பை எனப்படுகின்ற குரோட்டலேரியா ஜங்ஷியா, கொழுஞ்சி எனப்படுகின்ற டெப்ரோசியா ஃபெர்பூரியா மற்றும் இண்டிகோஃபெரா டிங்டோரியா போன்ற தாவரங்கள் தழை உரங்களாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த தழை உரம் ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்படுதான்னா கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா 2 வகைகள் இருக்குது. ஒன்றுக்கு பேர் பார்த்திங்கன்னா விதைப்பு தழை உரம், இன்னொன்று பேர் பார்த்திங்கன்னா தழை இலை உரம். விதைப்பு தழை உரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இந்த தழை நிலத்தில் பயிர் வைக்கும்போது அந்த பயிரினுடைய வரப்புகளில் அல்லது ஊடு பயிராக ஒரு சில தாவரங்களை நாம் வளர்ப்போம். அது மாதிரி நம்ம வளர்க்குற தாவரங்கள் பார்த்திங்கன்னா தழை உரங்களாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம் பார்த்திங்கன்னா சணப்பை, காராமணி மற்றும் பச்சைப்பயிறு தாவரங்கள் இது மாதிரி விதைப்பு தழை உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போது அடுத்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா தழை இலை உரம். இப்போ இந்த தழை இலை உரம் என்ன பண்ணுவாங்கன்னா நிலப்பரப்பில் இருக்க சிறு செடிகள், புதர் செடிகள், பெரிய வகை மரங்களுடைய இலைகளை வந்து நம்ம நிலத்தில் சேர்க்கறதுக்கு பேர் தழை இலை உரம். இந்த தாவரங்களோட இலைகள்லாம் என்ன பண்ணுவாங்க நிலத்தில் வெட்டி அதை வந்து உழுது மண்ணோட வளத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்படியாக பயன்படுத்தக்கூடிய தாவர சிற்றினங்கள் என்னெல்லாம் இருக்குது, அதாவது தழை இலை உரமா என்னென்ன இலைகளை வந்து விவசாய நிலத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கேசியா ஃபிஸ்டுலா சரக்கொன்றை, செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா அதாவது அகத்தி, அசாடிராக்டா இண்டிகா வேம்பு, டிலானிக்ஸ் ரீஜியா அப்படின்ற நெருப்பு கொன்றை தாவரம், பொங்கேமியா பின்னேட்டா என்ற புங்கம் தாவரம் ஆகியவற்றினோட இலைகள் பயிர் தாவரங்கள் செய்கிற இடத்துல வந்து போட்டு அது தாவரத்தினுடைய மண் வளத்தை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. பயிர் பெருக்கம். பயிர் பெருக்கம் தாவர பயிர்களினுடைய வளங்களை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயல்முறை பயிர் பெருக்கம்னு சொல்கிறோம். தகுந்த சூழ்நிலையில் பயிர் வகைகளில் உயர் விளைச்சல், சிறந்த தரம், நோய் எதிர்ப்பு திறன், குறுகிய கால வாழ்நாள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான அறிவியலே பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தகுந்த சூழ்நிலையில் பயிர் வகைகளினுடைய தரத்தை நாம் மேம்படுத்துகிறோம். என்னென்னா அதோட விளைச்சல் கண்டிப்பாக இருக்கணும், சிறந்த தரம், அதோடைய நோய் எதிர்ப்பு திறன், குறுகிய கால வாழ்நாள், இதெல்லாம் வந்து பயிர் பெருக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு வகையில் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா மரபணு தாவர சிற்றினங்களுடைய மரபணு வகைய விகிதம் மற்றும் புறத்தோற்ற வகைய விகிதம் ஒரு குறிக்கோள். அதாவது என்ன குறிக்கோள், தாவரத்தினுடைய விளைச்சல் அதிகரிக்கணும், இல்லைன்னா நோய் எதிர்ப்பு திறன் இருக்கணும், அது மாதிரி ஏதேனும் ஒரு காரணத்துக்காக நாம் அதை மாற்றி அமைச்சோன்னா அதுவும் நம்ம என்ன சொல்கிறோன்னா பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். பண்டைய காலத்தில் மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் பெருக்க நடைமுறைகள் மூலமாக புதிய ரகங்களை உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற பயிர் பெருக்கம் பார்த்திங்கன்னா செல்லியல் மற்றும் மரபியல் அடிப்படையாக கொண்டது. அதில் நேரடியாக நம்ம பயிர் பெருக்கம் செஞ்சிட முடியுமான்னா கிடையாது. அதில் பல்வேறு படிநிலைகள் இருக்குது. அதில் முதல் படிநிலை பார்த்திங்கன்னா முதல்ல தேர்ந்தெடுத்தல். அதாவது தேர்ந்தெடுத்தல்னால் நம்ம எந்த பயிர் ரகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த தாவரங்களை இந்த பண்புகளுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத முடிவு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட வகை தாவரங்களை நம்ம செலக்ட் பண்ணுறது. அடுத்து அறிமுகப்படுத்துதல். அறிமுகப்படுத்துதலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கலப்பு செய்தல். அதாவது நம்ம தேர்ந்தெடுத்த 2 தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தல். அடுத்தது பன்மடியம், சடதி மாற்ற பயிர் பெருக்கம், திசு வளர்ப்பு,
உயிரி தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய ரக தாவரங்கள் பயிர் பெருக்க முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ பயிர் பெருக்கத்தினுடைய குறிக்கோள் என்ன நோக்கத்துக்காக நம்ம இந்த பயிர் பெருக்கம் செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் நோக்கம் நம்மளுக்கு பயிர்களுடைய விளைச்சலையும் வீரியத்தையும் வளமையும் அதிகரிக்கணும். அடுத்தது வறட்சி, வெப்பநிலை, உவர்-தன்மை தாங்கும் திறன் கொண்ட தாவரங்களை உருவாக்குதல். முதிர்ச்சிக்கு முன்னரே மொட்டுக்கள் உதிர்ந்து விடுவதை தடுத்தல், சீரான முதிர்ச்சியை மேம்படுத்துதல், பூச்சி மற்றும் நோய் உயிரிகளை எதிர்த்து வாழும் திறன், ஒளி மற்றும் வெப்ப கூருணர்வு ரகங்களை உருவாக்குதல். இதெல்லாம் வந்து பயிர் பெருக்கத்தினுடைய படிநிலைகளில் நம்மளுக்கு இருக்குது. அடுத்து பயிர் பெருக்கத்தின் படிநிலைகள். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்க, என்னென்ன காரணத்துக்காக பயிர் பெருக்கம் நம்ம செய்யணுன்ட்டு. இப்போ அதில் வந்து நேரடியாக நம்ம பயிர் பெருக்கம் செய்ய முடியுமான்னா இல்லை. அதில் நிறைய படிநிலைகள் இருக்குது. அதற்கான வரைபடம் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. படம் 9.11 பயிர் பெருக்கத்தின் படிநிலைகள். இதில் முதல்ல நம்ம மரபணு வளக்கூறு சேகரித்தல், அதை நம்ம ஒரு இடத்துலேருந்து சேகரிக்கிறோம். அடுத்து கலப்புரதம் செய்கிறோம். தாவர அறிமுகம், வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துதல், மரபு பொறியியல் அல்லது திசு வளர்ப்பு அல்லது பன்மடியம், சடுதி மாற்றம், இது மாதிரி முறைகள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மரபிய வேறுபாடுகளை நம்ம உருவாக்குறோம். அது மூலமாக கிடைக்கிற தாவரங்கள்லேருந்து சிறந்த பண்புகளுடைய தாவரங்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதை மதிப்பீடு செய்தல் மற்றும் புதிய ரகத்தை நாம் வெளியிடுதல். அடுத்து விதை பெருக்கம் மற்றும் விநியோகம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பயிர் பெருக்கம் என்ற ஒரு தலைப்பில் நமக்கு நிகழ்த்தப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய பயிர் பெருக்க முறைகள். பாரம்பரிய பயிர் பெருக்க முறைகள் என்பது, அதாவது ஒரு புதிய தாவரத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அமைந்துள்ள மரபு கூறுகளை சிறந்த முறையில் வெளிக்கொணர தெரிவு செய்வதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. அப்போ ஏற்கனவே இருக்க பண்பு சிறப்பாக அதில் வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அதை நம்ம தேர்வு செய்து அதை புதிய ரகமாக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இதில் முதல் படிநிலை தாவர அறிமுகம். அப்போ தாவர அறிமுகம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே ஒரு பகுதியில் உள்ள ஒரு தாவரத்தை ஒரு புதிய சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வருகின்ற நிகழ்ச்சி நம்ம என்ன பண்ணுறோம், அறிமுகம் செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். தாவர அறிமுகம் வழக்கமாக வளரும் இடத்திலிருந்து ஒரு தாவரத்தின் மரபணு ரகங்களை வேறொரு புதிய இடத்திற்கு அறிமுகம் செய்தல்னு சொல்கிறோம். இது மாதிரி என்னென்ன ரகங்கள் நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு உதாரணம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா IR8 அப்படின்ற நெல் ரகம் பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போன்று கோதுமை ரகங்களான சொனாரா 63, சொனாரா 64 போன்றவை மெக்சிகோ நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு அறிமுகம் செய்யப்படுத்தது. அப்போ அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்ட தாவரங்கள்லாம் உடனே வளர்ச்சி அடைந்து நல்ல விளைச்சல் கொடுக்குமானா கிடையாது. இப்போது அதுக்காக அந்த தாவரங்களை என்ன பண்ணணும்னா தங்களை இணக்கமாதல் செய்து கொள்ள வேண்டும். அப்போ இணக்கமாதல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரம் புதிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தகவமைத்து கொள்ளுதல் நம்ம என்ன சொல்கிறோம், இணக்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இணக்கமாதல் மட்டும் செஞ்சுட்டா ஒரு தாவரத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்திட முடியுமான்னா கிடையாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா தொற்று தடை காப்பு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம். அந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம அறிமுகப்படுத்தப்படுகின்ற தாவரங்களில் என்ன இருக்கக்கூடாதுன்னா களைகள் இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி மற்றும் நோய் உண்டாக்கும் உயிரிகள் அது எல்லாமே இல்லாமல் இருக்கணும். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா தொற்று தடை காப்பு. இந்த நிகழ்ச்சி செய்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நோய் தொற்று இல்லாத தொற்றுகள் இல்லாத தாவரங்களை நாம் அறிமுகப்படுத்த முடியும். அப்போ அறிமுகப்படுத்துதல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புதிய ரகத்தை நாம் அறிமுகப்படுத்தும் போது அதில் 2 வெவ்வேறு நிலைகள் இருக்குது. முதல் வகைக்கு பேர் நம்ம முதல் நிலை அறிமுகப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நிலை அறிமுகப்படுத்துதல்னால் என்னென்னா, நம்ம எந்த தாவரத்தை தேர்வு செய்திருக்கோமோ அந்த தாவரத்தினுடைய மரபணுக்களில் எந்த மாற்றமும் செய்யாமல் புதிய வளர்ப்பு சூழ்நிலைக்கு நாம் அதை வந்து அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சிக்கு பேர் முதல் நிலை அறிமுகப்படுத்துதல்னு சொல்கிறோம். அப்போ 2ஆம் நிலை அறிமுகப்படுத்துதல்னா என்ன, நாம் தேர்ந்தெடுத்துக்கிற தாவரத்தில் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தாவரங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து மேம்பட்ட ரகத்தை பிரித்து அதனுடன் உள்ளூர் வகையத்தை கலப்பினம் செய்து அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பண்புகள் 2ஆம் நிலை அறிமுகப்படுத்துதல். 2ஆம் நிலை அறிமுகப்படுத்துதலில் நம்ம என்ன தாவர ரகத்தை அறிமுகம் செய்ய போகிறோமோ அந்த தாவர ரகத்தை முதல்ல நாம் என்ன பண்ணுறோன்னா தேர்ந்தெடுத்தலுக்கு உட்படுத்துகிறோம். அதிலிருந்து மேம்படுத்தப்பட்ட ரகங்களை எடுத்து உள்ளூர் ரகங்களோட கலப்பு செய்து அந்த கலப்புயிரிலிருந்து ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளுடைய அமைப்பை நம்ம அதில் மாற்றோம். இப்போது நம்ம பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகின்ற பயிர் ரகங்கள் பார்த்திங்கன்னா
அது மாதிரி 2ஆம் நிலை அறிமுகப்படுத்தல் மட்டும் மூலமாக கிடைக்கப்பட்டதாக இருக்குது. இதில் உதாரணம் சொல்லியிருக்காங்க. சீனா மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேயிலை ரகங்கள் இந்தியாவில் உள்ள கொல்கத்தாவில் தாவரவியல் பூங்காவில் வளர்ப்பு செய்யப்பட்டு அவற்றிலிருந்து சரியான தேயிலை ரகங்கள் எடுத்து இந்தியாவின் பல பகுதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது தேசிய தாவர மரபியல் வளத்துறை. இதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. தாவர மரபியல் வளத்துறை இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் NBPGR. இது நமது நாட்டில் உள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை துறைகளில் பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்தும் பணியை செய்கிறாங்க. மேலும் தாவரவியல் மற்றும் மூலிகை சார்ந்த தாவரங்களையும் வன மரங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கின்றது. இதன் தலைமையகம் புதுதில்லியில் ரங்கபுரி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இது அமிர்தசரஸ், கொல்கத்தா, மும்பை, சென்னை ஆகிய 4 மண்டல நிலையங்களை கொண்டுள்ளது. தாவர அறிமுகம். அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம்னா தாவரங்களை தேர்வு செய்தல். தாவரங்களை எதனோட அடிப்படையில் நாம் தேர்வு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கலந்த இனத்தொகையிலிருந்து ஒன்றோ அல்லது அதுக்கு மேற்பட்ட விரும்பத்தக்க பண்புடைய தாவரங்களை தேர்ந்தெடுத்தலுக்கு பேர் நம்ம தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். தேர்வு செய்தல் என்பது தாவர பயிர் பெருக்கத்தில் உள்ள மிக பழமையான முறை, அதாவது செலெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா. தாவரங்கள் நமக்கு சிறந்த பண்புடைய தாவரங்களை நாம் தேர்வு செய்தல், அதை நம்ம மிக பழமையான முறைன்னு சொல்கிறோம். அதில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று இயற்கை தேர்வு, இன்னொன்று செயற்கை தேர்வு. இயற்கை தேர்வுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது டார்வின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பரிணாம கோட்பாடின் அடிப்படையில் தகுந்தன பிழைத்தல் அப்படின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இயற்கை சூழ்நிலையில் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவாங்க. அது மாதிரி நடக்கப்படுகின்ற தேர்வுக்கு பேர் இயற்கை தேர்வு. இந்த தேர்வு முறை மூலமாக நம்மளுக்கு புதிய ரகங்கள் கிடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் எடுத்துக்கும். ஆனால் இந்த முறை நம்ம இயற்கை தேர்வுன்னு சொல்கிறோம். அடுத்து செயற்கை தேர்வு. செயற்கை தேர்வு என்பது மனிதனால் மேற்கொள்ளப்படுகின்ற தேர்வு. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய வெவ்வேறு வகையான ஒரே இனத்தை சார்ந்த வெவ்வேறு தாவரங்கள் எடுத்துக்கிட்டு புறத்தோற்றத்தின் அடிப்படையில் நமக்கு விருப்பமான பண்பு எதுவோ அதை நம்ம தேர்வு செய்கிறோம். அதுக்கு பேர் நம்ம செயற்கை தேர்வு அப்படின்னு சொல்கிறோம். இந்த செயற்கை தேர்வு முறையில் பார்த்திங்கன்னா 3 வகைகள் இருக்குது. ஒன்று கூட்டுத் தேர்வு. கூட்டுத் தேர்வில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதிக எண்ணிக்கை உள்ள ஒரு தாவர தொகையிலிருந்து விதைகளை தேர்ந்தெடுத்து அந்த தாவர விதைகளை ஒன்றாக கலந்து விதைப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கலப்புயிலிருந்து சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கு பேர் கூட்டுத் தேர்வுன்னு சொல்லிட்டு பேர். அதாவது ஒத்த பண்பு கொண்ட ஆனால் அதிக எண்ணிக்கையிலான ஒரு தாவர தொகுதியிலிருந்து விதைகளை சேகரித்து கலந்து அவற்றை விதைத்து அவற்றிலிருந்து சிறந்த தாவரங்களை எடுத்து அதாவது 5 அல்லது 6 தலைமுறைகளுக்கு மீண்டும் மீண்டும் அதை பயிர் செய்து அதிலிருந்து சிறந்த தாவரங்களை தேர்ந்தெடுக்கும் முறைக்கு பேர் கூட்டுத் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த கூட்டுத் தேர்வு முறை நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமானா அதில் ஒரு குறைபாடு இருக்குது. அதாவது சூழ்நிலை காரணங்களால் அந்த தாவரங்களில் ஏற்படுகின்ற வேறுபாடுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது.